வாரம் நாங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அபிஷேகமும். வீட்டில் நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது உங்களோட சிலைகள் இப்படி நீங்கள் கையை வச்சிங்கன்னா இதுக்கு மேலே இப்படி வச்சு நீங்கள் அளந்து பார்க்கும்போது இந்த கட்டை விரலுக்கு மேலே இருக்கக்கூடாது. அது உங்கள் வீட்டு ஆண்களோட கையை இது போல் வச்சு அது போல் நீங்கள் வீட்டில் அபிஷேக ஆராதனை கண்டிப்பாக பண்ணலாம். வாரம் நாங்கள் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய இந்த அபிஷேகத்தை பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டு சிலைகளுக்கு தகுந்தது போல் நீங்கள் பாலை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் முதல் நாளே எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 மா இலைகள் அது வீட்டு என்ட்ரன்ஸ் நிலகாலில் வைக்கிறதுக்கு. 7 மா இலைகள் வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் 5 இலைகள் வச்சுக்கலாம். அது இல்லைன்னா வெற்றிலை வச்சுக்கலாம் கலசத்துக்கு. கலசத்தினுடைய பழைய நீரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். கலசம் வச்சுருந்த அரிசியும் அன்னபூரணி தாயை வச்சுருந்த அரிசியும் நம்ம எடுத்து வச்சிடுறோம். இதை கழுவிடுறோம். இப்போ பழைய தேங்காய் கலசத்துலேருந்து எடுத்தது. இந்த தேங்காயை நாம் தான் வீட்டில் சாப்பிட்ணும். அக்கம் பக்கத்தாரு கொடுக்க வேணாம். ஆனால் இதில் செஞ்ச உணவுகளை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த புரிதல் வேணும். ஏன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்டதால் அந்த தேங்காய். கலசத்துக்கு நீங்கள் மல்லிகை பூக்களை வைக்கலாம். மற்ற பூக்கள் தான் கிடச்சிது அப்படின்னா கலசத்துக்கு கீழே வைக்கணும். அந்த தண்ணீரை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா வீடு முழுக்க தெளிக்க. நம்ம இப்போ அபிஷேகம் பண்ணுற தண்ணீருக்கும் முன்னாடி இருந்த தண்ணீரையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ தட்டுகளில் அரிசி நிரப்பிக்கிட்டோம். ஏலக்காய் அந்த செம்பில் கலசம் வைக்கக்கூடிய செம்பில் வெள்ளிக்காயினோ தங்கக்காயினோ போட்டுக்கலாம். இல்லைன்னாலும் 5 ரூபாய் காயின் போட்டுக்கலாம். ஏலக்காய், ஜவ்வாது, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், குங்குமப்பூ ஒரு இதழ் 2 இதழ் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். பச்சை கற்பூரம். இதில் மா இலைகளை இந்த தேங்காயில் நல்ல புது மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கலந்து தேய்ச்சி விடுறோம். மஞ்சள் குங்குமம் செம்பில் வச்சுக்கிறோம். மா இலைகளை இது போல் வச்சுக்கிறோம். அந்த தேங்காயில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கிறோம். அதை நம்ம புது பச்சரிசி போட்ட தட்டில் செம்பை எடுத்து வச்சு நம்ம அந்த பூஜை ரூமில் எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்துல வச்சிடலாம். ஓம் மகாலட்சுமியே நம. கனகதாரா நீங்கள் பாடலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இப்போ பூக்கள் பாருங்கள் இது போல் வைக்கலாம். ரோஜா பூ அங்கே வைக்கக்கூடாது, எடுத்து கீழே வச்சிடணும். ஜம்பங்கி வச்சுக்கலாம், அதாவது அந்த கலசத்து மேலே. மற்ற பூக்களை கலசம் கீழே வச்சுக்கலாம். இந்த 2 மா இலைகளை என்ட்ரன்ஸ் நிலகாலில் வச்சுக்கிறோம். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வேப்ப இலைகளை வைக்கும்போது இது குலதெய்வத்தினுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். இந்த என்ட்ரன்ஸ் நிலகாலில் குலதெய்வம் வீற்று இருக்குது. நிலகால் கீழே நீங்கள் மாக்கோலம் போட்டுக்கலாம். மாதம் ஒரு முறை நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும். இப்போ ஒரு துணை விளக்கு பார்த்தோம். இது காமாட்சி அம்மன் விளக்குக்கு எந்த துணை விளக்குனாலும் ஒரு விளக்கு வச்சுக்கலாம். இப்போ 2 தீபம் நம்ம போடுறோம். சிலைகளுடைய பழைய அந்த உடைகளை அகற்றி எடுக்கிறோம். அதை நீர் விட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா அதை அலம்புறோம். இந்த நீரை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கும்போது தெளிக்கிறதுக்கு வீடு ஃபுல்லாக நம்ம தீர்த்தம் தெளிக்க அதுக்குள்ளே 2 இலைகள் மா இலைகள். இப்போ ஒவ்வொரு சிலைகளுக்கும் நாம் பால் அபிஷேகம் பண்ணுறோம். அன்னபூரணி தாய், ஓம் சக்தி, காமதேனு, ஓம் சக்தி, ஓம் நந்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, நம சிவாய சக்தி, ஓம் நம சிவாய சக்தி, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ எல்லா சிலைகளுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு ஒவ்வொரு பூக்களையும் வச்சு
தூப தீபம் காமிக்கணும். அப்புறம் நீர் விட்டு அந்த பூக்களை அகற்றிட்டு நல்லா சுத்தமாக சிலைகளை சுத்தம் பண்ணி எடுத்து நம்ம போன வாரம் எடுத்து நம்ம அலம்பி துவைச்சி வச்சுருந்த உடைகளை உடுத்தி விடணும். இந்த பாலை நாம் கொண்டு போய் இந்த அபிஷேகம் பண்ணதை செடியில் விட்டுறணும். பாருங்கள், இது போல் நீங்கள் உங்கள் சிலைகளுக்கு தகுந்தது போல் ரிப்பன் அளவு அகலம் இருந்தால் போதும். வெள்ளை துணிகளை நம்ம சிவபெருமானுக்கு கட்டலாம். மற்றதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம மஞ்சளை தடவி எல்லா சிலைகளுக்கும் நாம் இப்படி உடையை உடுத்திக்கலாம். அன்னபூரணி தாயும் சிவபெருமானையும் நான் ஒரு இடத்துல வச்சுருக்கேன். கீழே நந்தியம்பெருமானை வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் கலசம் காமதேனு பெருமாளை வச்சுருக்கேன். பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். சிவபெருமானுக்கு திருநீர் இட்டு விடலாம். வில்வம் இருந்தால் கண்டிப்பாக வச்சுவாங்க. கனகதாரா பாடலாம். மகிஷாசுர மர்தினி நீங்கள் பாடி வரலாம். சிவபுராணம் கண்டிப்பாக பாடலாம். சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம் ஒரு 4 வரி நீங்கள் வெள்ளிக்கிழமை பாடி பாருங்கள். குரு படங்களை நாம் ஹாலில் வச்சு வழிபடுறது போல் இப்படி வச்சுக்கணும். நம்ம நிறைய நம்ம அங்கே தானே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுபோல் பாதாம் பருப்பு அடுத்த நாள் எடுக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம பொங்கல் இது போல் நெய்வேத்தியங்கள் பண்ணால் 5 நிமிடத்தில் நாம் எடுத்துடணும். அதனால் எப்போவும் 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது போல் நீங்கள் உலர் பழங்களை வச்சுக்கலாம். கற்கண்டு வைக்கலாம், சர்க்கரை கடலை வைக்கலாம். இப்போ தீப ஆராதனை வாரம் நாங்கள் ஒரு 3/4 மணி நேரம் இதுக்காக நாங்கள் ஒதுக்கி செய்வோம். ஒவ்வொரு வாரமுமே நமக்கு வரக்கூடிய கர்மாக்களோட தீவிரம் நமக்கு தெரியாதபடி இறைசக்தி நம்மை காத்து நிற்கும். தொடர்ந்து நீங்கள் இது போல் அபிஷேகமும் கலச பூஜையும் செய்து வரும்போது உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வீடு முழுக்க தீர்த்தத்தை தெளித்து விடலாம். இந்த பாலை செடியில் விட்டுறலாம். அபிஷேக பாலை